பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. படைத்தலைவன் ஜூன் 13ஆம் தேதி வெளிவந்தது. உங்களுக்கு எல்லா திரையரங்களும் சரி, எந்தெந்த ஊர்களில் எப்படி ஓடுதுன்னு சொல்லி எல்லா வரிசையும் நம்ம கொடுத்துட்டோம். இந்த திரைப்படம் ஜூன் 26 வரை தமிழகத்தில் இருக்க திரையரங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா திரையரங்களையும் எல்லா ஊர்லேயும் இந்த திரைப்படம் ஓடிச்சு. இப்போது இந்த திரைப்படத்தை பொதுவாக எல்லா திரையரங்களும் எடுத்துட்டாங்க. இது தவிர உங்கள் ஊர்களில் எங்கேயும் இந்த திரைப்படம் ஓடிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். படைத்தலைவன் அன்போட இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு பாக்ஸ் ஆஃப் வசூலை கொடுத்துருக்குது. மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஒரு திரைப்படம் 100 நாள் ஓடணும்னு இப்போம்னா அவசியம் கிடையாது. ஒரு வாரம் ஓடுனாலே அந்த திரைப்படத்தோட வெற்றி மிக பிரம்மாண்டமாக வசூல் எடுத்துருந்தாங்க. வசூல் எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் சொல்லி மிக பிரம்மாண்டமாக இது பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளையும் கடந்து இன்று திரைத்துறைக்கு வந்த படைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குறிப்பாக 14-15 நாள் திரையரங்கில் ஓடி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது படைத்தலைவன் திரைப்படம். வசூல்லையும் சொல்ல வேண்டாம், 10 கோடிக்கு மேலே லாபத்தை கொடுத்துருக்கிற படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. 5.5 கோடி தான் அதோட பட்ஜெட்டு, இருந்தாலும் 9.5 கோடி கிட்ட லாபம் அதிகமாக கொடுத்த ஒரு திரைப்படமாக வசூலில் பின் எடுத்திருக்குது. மிக அருமையாக வந்த திரைப்படங்களே மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது படைத்தலைவன் திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்து பாக்ஸ் ஆஃப் வசூலையும் மிக அற்புதமாக கொடுத்துருக்குங்க. படைத்தலைவன் திரைப்படம் சென்னை மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை போன்ற தேனி, திருச்சி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் 26ஆம் தேதி வரை இரவு காட்சி 11:30 காட்சி வரைக்கும் ஓடி இருக்கு. மிக அருமையாக இந்த திரைப்படம் வசூல் எடுத்துருச்சு. வசூலையும் சரி, திரையரங்கிலையும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கொடுத்தது. கேப்டன் மகன் என்பதையும் தாண்டி இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டி விஜயகாந்த் அவர்கள் மிக அருமையான ஒரு ரிஸ்க் எடுத்து கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும்னு எல்லாருமே யோசிச்சுருந்தோம். அதுபோல் இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி வசூலையும் பின்னி எடுத்துருச்சு. மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த திரைப்படம் மற்ற படங்களை பின்னுக்கு தள்ளி மிக அருமையாக ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருச்சு. பல இடங்களில் 4 ஷோ ஓட்டினாங்க, பல இடத்துல 3 ஷோ, ஒரு இடத்துல ஒரு ஷோ ஓட்டியும் மிக பிரமாதமாக வசூலை சாதனை செய்த நமது படைத்தலைவன் ஒரு அற்புதமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு திரையரங்களும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் இன்னும் வேறு திரையரங்கள்லாம் ஓடுறதுக்கு மேபி வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஊர் மாவட்டத்தில் உங்கள் ஊரில் ஓடிச்சுன்னா அந்த திரைப்படத்தோட பேர் மற்றும் அந்த திரையரங்கு எந்தெந்த ஊரில் ஓடுதுன்னு சொல்லி ஒரு சின்ன தகவல் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். படைத்தலைவன் திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்களோட ஆக்ஷன் சீக்வன்சி மற்றும் பாடல் எல்லாமே மிக அருமையாக அமைஞ்சு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக்கிய ரசிகர்களுக்கும் திரையரங்கில் இருக்கிற உரிமையாளர் மற்றும் யூடியூப் சேனலுக்கு தான் நம்ம பெரிய ஒரு பெருமையை சொல்லணும். ஏன்னா ஒரு படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த படம் வெற்றியா தோல்வியா என்பது முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்து அந்த படத்தை பார்க்க விடாமல் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த திரைப்படத்திற்கு எந்த ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாருமே தப்பாகவே சொல்லலை. அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்குது, குடும்பத்தோடு கொண்டாடலாம். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு படத்தை படைத்தலைவன் திரைப்படத்தை சண்முக பாண்டியன் கேப்டன் ஐயா போலவே கொடுத்துருக்கிறாரு என்பது தான் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம். பொதுவாக யானைகளை வச்சு எல்லாருமே திரைப்படங்கள் எடுக்கலாம். ஆனால் ஒரு நரபலி கதையாக இருந்தாலும் மிக அருமையாக இந்த கதையில் சண்முக பாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக நடிச்சிருக்கிறாரு. யானை வளர்ப்பது என்பது பெரிதில்லை, அந்த யானையை வளர்த்து அதை தன்னோட பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறாரு கஸ்தூரி ராஜா. அதுதான் அந்த திரைப்படத்தோட கதையாக இருந்தாலும் மிக அருமையாக கதைகளம் நடக்குது. ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விறுவிறுப்பு, ஒரு சீரியல் மாதிரி. அதுக்கு அடுத்து ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு அடுத்து படம் விறுவிறுப்பாக போகிறது கதைகளத்துக்கு மிக ஒரு எடுத்தாக உள்ளது. படத்தை வேகமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு அற்புதமாக அமைந்த திரைப்படம் தான் படைத்தலைவன். இப்போ பார்த்திங்கன்னா சென்னையில் கொஞ்சம் வசூல் அதிகமாக கொடுத்துருக்குது. ஒவ்வொரு நாள் வசூல் ஒவ்வொரு இடத்துல கொடுத்துருக்கு. ஒவ்வொரு நாள் வசூல் பொறுத்துமே கிட்டத்தட்ட 80 லட்சம் 90 லட்சம் கொடுத்துருந்தாலே இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளில் 4 கோடி 3 கோடியை வசூல் பண்ணிருச்சு இந்த திரைப்படம். அதற்கடுத்து மற்ற ஊரில் 80 லட்சம் 90 லட்சம் 60 லட்சம் இந்த மாதிரி இந்த திரைப்படத்தோட வசூல் ஒவ்வொரு ஊரோட வரிசை பட்டியலையும் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. இதோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே மொத்தம் 15 கோடி கிட்ட இந்த திரைப்படம் அடிச்சிருக்கு. ஆனால் கரெக்டான அந்த வேர்ல்டு லெவலில் தான் எல்லாரும் கரெக்டாக வெளியிட மாட்டாங்க. இந்த திரைப்படம் லாபம் அதிகமாக கொடுத்துருச்சு. அதனால் இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமாக சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் கொண்டாடலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அந்த அளவுக்கு பிளாக் பாஸ்டர் ஒரு வெற்றியை கொடுத்த மிக சிறந்த ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருச்சு. நம்ம வசூல் எடுத்துட்டாலே அதுக்கு பிறகு லாபம் தான். அந்த லாபம் என்பது மிக பிரமாண்டமான ஒரு லாபத்தை கொடுத்துருக்கும் போது அந்த திரைப்படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இந்த திரைப்படத்திற்கு எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது. இந்த ஆடியோ லஞ்ச் நடந்து அதுக்கடுத்து விளம்பரம் எந்த இதுவுமே இல்லாமல் களத்தில் இறங்கி வந்து இன்றைக்கி படைத்தலைவன் எவ்வளோ பெரிய ஒரு
மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்குன்னா அது ரசிகர்களோட சப்போர்ட்டு தான். மற்ற எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்க போய் தான் இன்றைக்கி படைத்தலைவன் மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்து திரையரங்கிலும் ரசிகர்களுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனையும் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கு. படத்தோட கதைக்கு ஏற்றார் போல் அவரும் நடிச்சிருக்கிறார். நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் அவர் முடிவு வச்சிருக்கிறார். அது ஒவ்வொரு படத்திற்கும் ஏற்றார் போல தான் அந்த கதை அமைஞ்சிருக்கும். அந்த கதைக்கு ஏற்றார் போல் மிக அருமையாக துல்லியமாக நடிச்சிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் அவர் சண்முக பாண்டியன் எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கணும். எல்லாரும் எதிர்பார்க்கிறது தான். இனிமே அடுத்த கண்டினியூவாக படம் நடிப்பார். அப்போது கேமரா முன்னாடி மானிட்டர் மேல் நிற்கும் போது அந்த அசைவுகள் மூமெண்ட்டு, அந்த வாய் பேசுறது எல்லாமே தெளிவாக கேப்டனோட வசனத்துக்கு இணையாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் வருவார். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் இருந்தாலும் சரி, மற்ற காதல் எல்லாமே கலந்து இன்னுமே படங்கள் நடிப்பார். இதில் எல்லாருமே ஆக்ஷன் ஹீரோ என்று சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்திலும் சரி மிக பிரமாதமாக இந்த திரைப்படத்திற்கு அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தது. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அளித்தது. லாகா லான்ஸ் திரைப்படத்தில் நடிக்கிறதாக இருந்தது. கால் ஷூட்டிங் கிடைக்காத நடிக்கிறது. அதனால் அவர் நம்ம குறை சொல்ல முடியாது. வேறு வதந்தியை கிளப்புறாங்க. ஐயோ, சண்முக பாண்டியன் விஜயகாந்த் பையனுக்கு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் துரோகம் பண்ண மாட்டார் லாகா லான்ஸ். அந்த டயத்துக்கு அவரால் கால் ஷூட்டிங் கொடுக்க முடியல. வேறு இடத்துக்கு நடிக்கப்பட்டார். ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அதனால் மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரத்தில் நமது ஏயில் கேப்டன் வராரு. படத்தோட வெற்றி விழாவை கொண்டாடலாம் மிக சிறப்பாக. சில தினங்கள் கூட இந்த திரைப்படம் வெற்றியை கொண்டாடலாம். ஒரு வாரத்தில் 2 நாளில் வசூல் எடுத்துட்டா அந்த லாபத்தை பெற்ற உடனே அந்த படத்தை உடனே சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இது என்ன நியாயம்னு ஒன்றும் தெரியல. இருந்தாலும் பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படி தான் இருக்குமா என்று தெரியல. சின்ன பட்ஜெட் படங்கள் நம்ம என்றைக்குமே சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களை கேப்டனை எப்படி கொண்டாடுறாங்களோ அதுபோல் நல்ல படமாக இருந்தால் சினிமா மார்க்கெட்டில் எல்லாருமே உச்சத்தில் வச்சு கொண்டாடுவாங்க. இன்றைக்கி படைத்தலைவனை அவ்வளோ தூரத்துக்கு கொண்டாடுறதுக்கு காரணம் ரசிகர்கள். படம் நல்லா இருக்குது, எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லை, எந்த ஒரு நடனம், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு அன்பின் கலந்த ஒரு சிறந்த திரைப்படமாக படைத்தலைவன் திரைப்படம் அடைஞ்சிருக்கனால தான் இன்றைக்கி இத்தனை நாள் திரையரங்கில் ஓடி நல்ல வசூலும் சரி வெற்றியும் மிக பிரமாதமாக கொடுத்துருக்கு. படைத்தலைவன் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூல்லையும், அதுவும் கமலஹாசன் படங்களை பின்னுக்கு தள்ளியது என்பது கேப்டன் விஜயகாந்தும் அதிக காலகட்டங்களை மோதிய போல இன்று அவர் படத்தை பின்னுக்கு தள்ளி இந்த திரைப்படம் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பாக்ஸ் ஆஃப் வசூலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 கோடி கிட்ட அடிச்சிருக்குது. 16 கோடி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. படம் வசூலில் தென் மாவட்டங்களில் அதிகமாக வசூல் கொடுத்துருக்குது. மதுரை மற்றும் தேனி, கம்பம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வசூலில் அதிக வசூலாக கொடுத்த படைத்தலைவன் திரைப்படம் அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு வசூல். உங்கள் ஊரில் எந்த திரையரங்கில் இந்த திரைப்படம் ஓடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திரைப்படம் ஒரு 50 நாள் ஓடினா மிக அருமையாக இருக்கும். இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக படைத்தலைவன் திரைப்படம் அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். படைத்தலைவன் உங்கள் ஊரில் எங்கே ஓடுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.